பிரம்மா அந்த அணுக்கள் கண்ணுக்குள்ளே விடுற அணுக்களை கணக்கு எடுத்துட்டார். ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து சாப்பிடுதான்ல, அந்த உயிர் தோலில் இருந்து அந்த அணுக்களை வெளியே எடுக்கார். அந்த அணுக்களில் வெளியே எடுத்தவுடனே 2 கண் இவனை பார்க்கல, இவனே பார்க்கல. மானிட பெரிய ஆணு பெண்ணு அறுத்து சாப்பிடுதான்ல, வாயிட்ட சொல்லுதான்ல. அப்போ அந்த அணுக்கள் அவனுடைய கண் பார்வையில் உள்ளே நுழைஞ்சிரும். அது ஒரு கண்ணில் தான் விடுவார், அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கான்னு தமிழ்நாட்டுக்காரன் நாக்கை இழுத்து பேசி வெளியே விட்டு நடத்துதானா. ஏற்கனவே கைலாசத்தில் நடந்த கதையை இப்போ இதிலேருந்தே எடுக்கார். எப்படி ஏமாத்து வேலை செய்தான்ல, அந்த ஏமாத்து வேலையை இப்போ பிடிக்கார். கைலாசத்துலேருந்து உலக நாடே ஏமாத்து வேலை, ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தில். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு, தப்புக்கு மேலே தப்பு. உழைப்பு இல்லாமல் பூமியை அழிக்க வந்த பாய்பேக அரசியல்வாதி, பல்லாயிரம் கோடி, வீடுந்தோறும் ஆதார கார்டில் இருக்கிற கூவைகள், ஆணும் பெண்ணும் கணக்கு போடாச்சுப்பா. அந்த ரோமக்கண்ணிலேருந்து வெளியே விடுவார். ஆடு மாடு கோழி பறவைகள் போதில் அந்த செல்லு மாதிரி இருக்கும், அது நிறைய அறுத்து சாப்பிட்டு அந்த ஆத்மா பூரா ஐயாவுக்கு முன்னாடி எல்லாம் வாய் பேசாமல் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அது கேட்கு. இந்த மானிட வாயை திறந்து பேசி எங்களை இங்கே வெளிநாடு கடத்த, இங்கே இருக்க அங்கே இருக்க பூரா வண்டியில் தூக்கி போட்டு போகிறாங்கயா, அது சொல்லுது. இல்லாத ஜீவன் சொல்லும்ல, அப்போ இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. ஒரு கண்ணை இழந்தவுடனே அந்த ஒத்த கண்ணிலே ஆட்டி க்ளோஸ் பண்ணுவார். ஒரு கண் அமுங்கி போ, ஒரு கண் அமுங்கினா வண்டி ஓட்ட முடியாது. 2 வீலர் 4 வீலர் விமானம் சோழி முடிச்சு போடுவார். முடிச்சு வச்சுப்பா கணக்கு. ஒரு கண்ணிலே ஆடு மாடு கோழி பறவைகள் உள்ள அந்த தோலில் உள்ள அந்த கிருமியை விடுவார். கிருமினா அந்த பூச்சி, சரியா, அந்த கண்ணுக்கே தெரியாத பூச்சி. அது ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு எல்லா அந்த ரெக்கையில் இருக்கும், அந்த ரோமத்தில். அது இவன் தின்னவனே இவனை வச்சு இந்த கண்ணை வச்சு குத்தி ஒரு கண்ணை எடுத்து அழிச்சிடணும்ட்டார். முக்கால் சத்தியம்.